நாடாளுமன்ற தேர்தல் 2020 அம்பாறை தேர்தல் மாவட்டம் இலங்கை தமிழரசு கட்சி இலக்கம் 5 வீட்டு சின்னம். தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற பங்காலை இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டாரத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த இல்லம் அமரர் சூசதாசன் எம்பி அவரையும் நாம் விழித்தவனாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், நகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவாளர்கள், இந்த கிராமத்தில் இருந்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். நடைபெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழர்களுக்கு மிகவும் சவாலான தேர்தலாக கருதப்படுகிறது. ஏன் தமிழர்களுக்கு இந்த தேர்தல் சவாலான தேர்தலாக கருதப்படுகிறது என்றால், தமிழர்களுடைய தனித்துவத்தை இல்லாதொழிப்பதற்காக, தமிழர்களுடைய இன அடையாளத்தை இல்லாதொழிப்பதற்காக, வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயக பிரதேசமாக இல்லாதொழிப்பதற்காக இன்று ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் முதல், சிங்கள பௌத்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் முதல், தமிழர்களுடைய வாக்குகளை எடுத்து தமிழர்களை ஆள நினைப்பவர்கள் முதல், இந்த தேர்தலை தமிழுடைய வாக்கை பிரிப்பதற்காக பல கபட நாடகங்களை ஆடி, பல பொய் வாக்குறுதிகளை வழங்கி, பல ஏமாற்று வித்தைகளை செய்து எங்களுடைய இனத்தை அழிப்பதற்காக இன்று இந்த தேர்தல் தமிழர்களுக்கு சவாலான தேர்தலாக இருக்கிறது. ஏன் தமிழர்களுக்கு சவாலான தேர்தல் என்றால், கடந்த கால தேர்தல் முடிவுகளில் இப்படியான மாயைகளை சொல்லி, பொய் வாக்குறுதிகளை வழங்கி, எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை எடுத்து எங்களுடைய மக்களினுடைய இறமையை அளித்துக் கொண்டிருக்கின்ற பலர் இன்றும் அதே செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன் பேசியவர்கள் தேர்தல் தொடர்பாகவும் தமிழர்களுடைய இருப்பு தொடர்பாகவும் அதிகமாக கதைத்ததன் காரணத்தினால் நான் இந்த 4.5 வருடங்களில் எங்களுடைய மக்கள் எதிர்நோக்கிய ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள் முன் கூற விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், தமிழர்களுடைய வாக்கை எடுத்தவர்கள், எங்களால் தான் எல்லாம் முடியும் என்று நினைத்தவர்கள், எங்களால் தான் எல்லாம் நடக்கும் என்று சொன்னவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த 4.5 வருடங்களில் தமிழர்களுடைய வாக்கால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னினம் சார்ந்த குடிமக்களுக்கு சகலதும் செய்தார்கள். ஆனால் தமிழர்களுடைய வாக்கை எடுத்த அவர்கள் தமிழருக்கு என்ன செய்தார்கள்? ஒன்றும் செய்யவில்லை. நான் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டே ஆக வேண்டும். புத்தளம் பாடசாலை பற்றி இதற்கு முன்னுக்கு கதைத்தவர்கள் கதைத்திருந்தார்கள். நான் 2016ஆம் ஆண்டு முதல் நான் போரிட்டேன், மனதில் வைராக்கியம் கொண்டேன். எங்களுடைய மாணவர்களுடைய மருத்துவ கூட அனுமதி மறுக்கப்படுகிறது. பல மாணவர்கள் அதில் வங்காளியை சார்ந்தவர்கள். அவர்களுடைய மருத்துவ பீட அனுமதி மறுக்கப்படுவதற்கு காரணம் இந்த புத்தள பாடசாலைகள். அந்த புத்தள பாடசாலைகளை புத்தளத்தில் வைத்திருந்தது யார்? ரிஷாட் பதூர்தீன். அந்த ரிஷாட் பதூர்தீனுக்கு யார் வாக்கு போட்டது? தமிழர்கள்.
தமிழர்களை அழிக்கிறவர்களுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்கின்றோம். எம்மின மக்களுடைய எதிர்காலத்தை நசுக்கின்றவர்களுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்கின்றோம். சொந்த விஷயத்துக்காக எங்களுடைய இனத்திற்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் துரோகம் செய்கின்றோம். கடந்த முறை செய்தோம், இந்த முறையால் திருந்த வேண்டாமா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அவருடைய செயல்பாடுகள் என்னவென்று பாருங்கள். நான் போராடி 2019ஆம் ஆண்டு வடமாகாண ஆளுநரையும் வடமத்திய மாகாண ஆளுநரையும் ஒன்றாக இணைத்து ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடுவதற்கு நான் 100% செயற்பட்டேன். பல தடவை குருநாகல் சென்றேன். வடமத்திய மாகாண ஆளுநரை சந்தித்தேன். 16ஆம் ஆண்டு முதல் பல முறை வடமத்திய மாகாண முதலமைச்சரை சந்தித்தேன். என்னத்திற்காக? எங்களுடைய பிள்ளைகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் அந்த பல்கலைக்கழக அனுமதியை பெற வேண்டும் என்பதற்காக. ஒரு அமைச்சர் தடுத்தார், ரிஷாட் பதூர்தீன் தடுத்தார். நான் 3 வருடங்கள் போராடி அதை வெற்றி பெற்றேன். இதுதான் உண்மை. இது ஒரு விடயம். 2017ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரை நடக்கிறது. மன்னார் மாவட்ட விவசாயிகளுக்காக, மன்னார் மாவட்ட விவசாயிகளுடைய நலன் கருதி தாராபுர குளம் புனரமைப்பதற்கு முன்மொழியப்படுகிறது. ஏன் பங்காளியில குளம் இல்லையா? தாராபுர குளத்தில் எத்தனை ஏக்கர் நிலங்கள் விவசாயம் செய்யப்படுகிறது? எங்களை மக்களை ஏமாற்றுகிறார்கள். எங்களுடைய மக்களை ஏமாற்றி தன்னுடைய சொந்த விடயத்துக்காக எம்மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். நான் உடனே பார்த்து கொண்டிருக்கிற, நான் எழும்பி சண்டை பிடிச்சினான். ஜனாதிபதி மன்ற சபையில் இருந்தார். அந்த பொழுது நான் சண்டை பிடித்தேன். மன்னார் கட்டுக்கரை குளத்துக்கு 162 ஊட்டல் குளங்கள் இருக்கிறது. 30,000 விவசாய நிலங்கள் இருக்கிறது. 30,000 ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகிறது. அந்த பல குளங்களில் 50 வருடத்திற்கு மேலாக ஒரு பல குளங்கள் புனரமைப்பு செய்யப்படவில்லை. அப்படி இருக்கின்ற போது ஒரு அமைச்சர் குளிப்பதற்காக நீங்க குளத்தை கட்டுகிறீர்களான்னு கேட்டேன். அதன் பயனாகத்தான் கட்டுக்கரைக்கு என்னால் 300 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க வைத்தவன் சார்ஸ். எனக்கு புரியவில்லை. ஏன் எங்களுடைய மக்களை அழிக்கிறார்கள் என்று தெரிந்தும் அங்கீகாரம் கொடுக்கின்றோம். ஜனநாயக ரீதியாக கொடுக்கின்றோம் அங்கீகாரங்களை. பறவைகள் சரணாலயம் 2008ஆம் ஆண்டு பங்காளை பேர்ட் சென்சுரி கெசட் பண்ணப்பட்டது. 2008ஆம் ஆண்டு ரிஷாட் பதூர்தீன் மீள்குடியேற்ற அமைச்சர். அவர் அமைச்சராக இருக்கின்ற போதுதான் இங்கே கெசட் பண்ணப்பட்டது. நான் அந்த விடயம் தொடர்பாக 4 விடயங்களை பாராளுமன்றத்தில் பிரேரணை கொண்டு வந்தேன். அது விஷயத்தின் படிவா சொல்லி ஆகும். ஒன்று, ஆசிய அபிவிருத்தி வங்கியால கடலுக்கு போற ஓடைகள் வெட்டுவதற்காக பணம் ஒதுக்கப்பட்டிருந்தது. 11 ஓடைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. 4 ஓடைகள் பறவைகள் சரணாலயமாக கெசட் பண்ண காரணத்தினால ஆசிய அபிவிருத்தி வங்கி அந்த வேலைகளை செய்ய முடியான்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு விஷயம். அதுல இருக்கிற மக்களுக்கு இந்த வங்காள பேர்ட் சென்சுரிக்குள்ள பள்ளிமுனை வருகிறது, வங்காள வருகிறது. இது ரெண்டாவது விஷயம். 3வது, குருவில் வான்ல 1977ஆம் ஆண்டு பெக்சஸ் பெரேரா கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலத்தில் 144
ஏக்கர் காணிகள் 144 குடும்பத்துக்கு 1 ஏக்கர் திட்டமாக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதி. 3 விஷயம். ஒன்று ஓட பள்ளிமுனை வங்காள 2 ஒரே செஞ்சுரிக்குள்ள வருது. 3வது 3 விஷயமும் நான் பிரேரணை கொண்டு வந்தேன் பாராளுமன்றத்தில். அமைச்சர் அதுக்கு உடனடியாக பதிலும் வழங்கினவர். இது செய்து தரப்படணும். அதில் ஒன்றும் முடிஞ்சு கையில் வந்துச்சு. அந்த ஓடைக்குரிய கடிதம் வந்துச்சு. எந்த ஓடை? பள்ளிமுனை, பனங்குடி கொட்டு, பாப்பாங்கோட்டை, கத்தாளம்பட்டிக்கு அவங்க வந்து பார்த்துருக்காங்க. இடப்படி படையில இந்த 3க்கு தான் வந்திருக்கு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பாப்பாங்கோட்டை கிராமத்துக்கு ரிஷாட் பதவி போயிருக்கிறார். போய் சொல்லியிருப்பேன். அந்த மக்கள் கேட்டுட்டாங்க, எங்களுக்கு இந்த ஓடை தான் பிரதான விஷயம். அவர் சிங்களத்தில் ஆரோட கதைச்சாலும் தெரியல. எல்லாம் சரி. அதில் ஆக்களுக்கு முன்னுக்கு சத்தம் போட்டு ஏக மாசேகத்தோட கரலை தெண்டோனே அடுத்த நம்ம ரிஷாட்டை மொத்தமாக கதாகிறன்னு மக்களை நம்பி உள்ளூராட்சி தேர்தலில் வாக்கு போட்டாங்க. அதோட போனவர் தான். அந்த ஓடையை நான் தான் பவுன்ஸ் எடுத்து கொடுத்தேன். கடைசி அந்த ஊர் மக்கள் என்னட்ட மீனவ சங்கம் என்னட்ட வர வைக்கப்பட்டாங்க. அந்த கடிதத்தை வென்றது எந்த பெயரில தான் அந்த கடிதமே இருக்கு. வங்காள பள்ளிமுனை இங்கே பணிப்பாளர் நான் கூட்டிட்டு வந்தேன். அதுல இந்த கிரவல் ரோட்டுக்கு இங்கால ஜிபிஎஸ் அடிச்சுட்டு போன வேறு பள்ளிமுனையில பள்ளிக்கூடத்து பக்கத்துல ஜிபிஎஸ் அடிச்சது. நேற்று எனக்கு தொல்பொருள் வைல்ட் லைஃப்லேருந்து ஒரு டெலிஃபோன் ஒன்று வந்து, நீங்கள் அந்த இடத்தை நாங்கள் ஒருக்கா பார்க்கணும், நீங்கள் பார்லிமெண்ட்டில் கதைச்ச இடத்த பார்க்கணும். ஒரு டெலிஃபோன் நம்பர் ஆஃபீஸில் கொடுத்து நான் அடுத்து கதைச்சிருந்தேன். விஷயங்கள் நடக்கும். எங்கட மக்களுக்கு என்ன தேவையான விஷயம் அதை நான் செய்வேன். நான் ஏமாற்ற மாட்டேன். தேர்தல் காலங்களில் நான் பொய் உறுதி வழங்குறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. நான் செய்த விஷயங்களை தான் சொல்றேன். இது எங்கட மக்களுக்கு தெரியும். எங்கட மக்களுக்கு வேற சின்னத்துக்கு வாக்களிக்கிறதா ஆபத்துங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு கொண்டு அந்த பிள்ளைய விடுகிறோம். சரி, இதுவும் போடும். ரிஷாட் பத்ருதி நான் அவரை சொல்றது அவர் இப்ப அந்த பலமான ஆளில் நான் ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். கடந்த முறை தேர்தலில் தமிழர்களுடைய வாக்கு கணிசமாக விழுந்தது. 3 மாவட்டத்திலையும் ஒரு தமிழரை போடுவார். அந்த தமிழர்களுடைய வாக்கால அவர் எம்பியா வருவார். இப்ப அந்த புத்தகத்தை தான் மொட்டை படிச்சிருக்கு. அந்த கொப்பியை தான் மொட்டை அடிச்சிருக்கு. 3 மாவட்டத்திலையும் தமிழ் வேட்பாளர்கள் போட்டு கட்சிக்கு வாக்கெடுக்கிறது. சரி, ரிஷாட் பத்ருதீனுக்கு கடந்த தேர்தலில் ஒரு போனஸ் ஆசனம் கிடைச்சது. பாராளுமன்றத்தில் அவரை கட்சி சார்பாக ஒரு போனஸ் ஆசனம் கொடுத்தவர். ஏன் அது ஒரு தமிழருக்கு கொடுக்கவில்லை? 3 தடவைகள் மாறி மாறி முஸ்லிம் இனத்தவர்களுக்கே கொடுத்தார். புத்தளத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்தார், அம்பாறையை சேர்ந்தவர்கள் கொடுத்தார். ஏன் அதை இங்கு கேட்ட வேட்பாளர்களுக்கு கொடுக்கவில்லை? தமிழர்கள் கொடுத்தா அவன் முஸ்லிமாக்கள் பார்க்க போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது. போன முறை ரிஷாட் பத்ருதி இந்த கட்சியில கேட்ட எந்த தமிழனுக்கு ஒரு முஸ்லீம் போடல. எந்த தமிழர்களுக்கும் ஒரு முஸ்லீம் போடல. இன்றைக்கு பொதுஜன பெருமுனையில் கேட்கிற எந்த தமிழ் வேட்பாளர்களுக்கும் எந்த முஸ்லீமும் போட மாட்டார், எந்த சிங்கள மக்களும் போட மாட்டாங்க. இதான் உண்மை. எங்களுடைய வாக்கை சிதறடித்து எங்களுடைய தனித்துவத்தை அழிக்க நினைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இன்று ஐநா மனித உரிமை பேரவையில் இருக்கின்ற தீர்மானத்தை செயலிழக்க செய்ய வேண்டும். அதை செயலிழக்க செய்வதாக இருந்தால் தமிழர்கள் தனித்துவமாக இருக்கக்கூடாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமாக இருக்கக்கூடாது. இதுதான் காரணம். இதற்காக பொய் வாக்குறுதிகள். குருநாகல்ல இந்த நாட்டின் ஜனாதிபதி சொல்றார், இந்த அரசாங்கத்தால் வேலை வாய்ப்பு வழங்க முடியாது. ஆனா இங்க கொஞ்சம் பேர் திடுறான். இந்த அரசாங்கத்தால் குருநாகல கோட்டபாய ராஜபக்ச சொல்றார், இந்த அரசாங்கத்தால் வேலை வாய்ப்பு வழங்க முடியாது, நாடு இருக்கிற நிலைமை மோசம்.
அரசு உத்தியோகர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை. இன்றைக்கு 18ஆம் ஆண்டு பட்டதாரிகளை கொடுத்த பட்டதாரிகள் நியமனத்துக்கு இன்றைக்கு 20,000 ரூபாய்க்குத்தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள் பட்டதாரிகள். ஆனா இங்க கொஞ்சம் பேர் திருறான், கோத்தபாய தான் வேலை தருவாராம். எனக்கு விளங்கு. நானாட்டான்ல இப்ப கிட்டணியில் ஒரு சிங்கள வேட்பாளர் கூட்டம் வச்சிருக்கிறார். அவர் கடைசியில் சொன்னாரா, நீங்கெல்லாம் சிங்களம் படிக்க வேணும். தான் எனக்கு சொன்னேன், இந்த பூனமனை தெரியும், நான் அவரோட சும்மா போயிருந்தேன். நான் சொன்னார் வந்தாங்க, தான் சும்மா பார்க்க போனேன். அவன் என்னடா சிங்களம் படிக்க சொல்றான், இவங்க சும்மா வராங்க. எங்கட மக்களை தேர்தல் காலங்கள்ல ஏமாத்தி இருக்கிறார்கள். ஏமாத்துறதுக்கு ஏமாத்தி அதுக்குரிய பயனை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 2020ஆம் ஆண்டு தேர்தல்ல எங்கட மக்கள் முழுமையாக, தமிழ் மக்கள் முழுமையாக வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்க வேணும். வாக்களித்தால் மட்டும்தான் எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். எங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, மிகப்பெரிய ஆபத்துகள் காத்துக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய தனித்துவத்தை இல்லாதொழிப்பதற்காக, எம்மின மக்களை அழிப்பதற்காக, எம் மக்களிடையே ஜனநாயக ரீதியாக உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு துடிக்கிறார்கள். பணபலம், பொய் வாக்குறுதிகள். எதிர்காலத்தில் எங்களுக்கு அடையாளம் இல்லை. நான் பாராளுமன்றத்தில் யாருக்கும் பயந்தவன் கிடையாது. கடவுளை மக்களை தவிர யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முழுமையாக எங்கட மக்களுக்காக 4.5 வருடம் உழைத்திருக்கிறேன். 4.5 வருடத்தில் நான் செய்த அபிவிருத்தி யாரும் செய்யல. எங்களுடைய வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிலைமையை பாருங்க. இந்த வைத்தியசாலையை விட, இந்த கட்டுக்கர குளத்தை விட தாராபுர குளம் எவ்வளவு முக்கியம்? ஏன் இன்னும் எங்களுக்கு புரியல என்று எனக்கு தெரியல. தயவு செய்து தெளிவாக இருங்கள். எங்கட மக்களை அழிப்பதற்கு, எங்களை அடையாளங்களை அழிப்பதற்கு நாங்கள் யாரை ஜனாதிபதியாக வரக்கூடாது என்று நினைத்தமோ, தமிழர்களை கருவறுத்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் ஏறிக்கொண்டு எங்களை அழித்தவர்கள் எங்களிடம் அதிகாரம் கேட்கிறார்கள், ஜனநாயக ரீதியாக உரிமை கேட்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் சொந்த சொந்த நலனுக்காக எங்களுடைய இன மக்களை விற்கிறார்கள். ஒருதனை விலக்கி வேண்டலாம், இனத்தை வேண்ட முடியாது. இந்த தேர்தல் தமிழர்களுக்கு சவாலான தேர்தல். வங்காளிக்கும் ஒரு சவால் இருக்கு, நான் சொல்லித்தான் ஆகும். இது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்கிய கிராமம். இது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கிராமமா, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கிராமமா, அல்லது நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க தான் முடிவெடுக்கணும். நான் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற வங்காளை இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டாரத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த இல்லம் அமரர் சூசதாசன் எம்பி அவரையும் நாம் விழித்தவனாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், நகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவாளர்கள், இந்த கிராமத்தில் இருந்து வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். நடைபெற இருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழர்களுக்கு மிகவும் சவாலான தேர்தலாக கருதப்படுகிறது. ஏன் தமிழர்களுக்கு இந்த தேர்தல் சவாலான தேர்தலாக கருதப்படுகிறது என்றால், தமிழர்களுடைய தனித்துவத்தை இல்லாதொழிப்பதற்காக
தமிழர்களுடைய இன அடையாளத்தை இல்லாதொழிப்பதற்காக, வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயக பிரதேசமாக இல்லாதொழிப்பதற்காக இன்று ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் முதல், சிங்கள பௌத்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் முதல், தமிழர்களுடைய வாக்குகளை எடுத்து தமிழர்களை ஆள நினைப்பவர்கள் முதல், இந்த தேர்தலை தமிழுடைய வாக்கை பிரிப்பதற்காக பல கபட நாடகங்களை ஆடி, பல பொய் வாக்குறுதிகளை வழங்கி, பல ஏமாற்று வித்தைகளை செய்து எங்களுடைய இனத்தை அழிப்பதற்காக இன்று இந்த தேர்தல் தமிழர்களுக்கு சவாலான தேர்தலாக இருக்கிறது. ஏன் தமிழர்களுக்கு சவாலான தேர்தல் என்றால், கடந்த கால தேர்தல் முடிவுகளில் இப்படியான மாயைகளை சொல்லி பொய் வாக்குறுதிகளை வழங்கி எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை எடுத்து எங்களுடைய மக்களினுடைய இறமையை அளித்துக் கொண்டிருக்கின்ற பலர் இன்றும் அதே செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன் பேசியவர்கள் தேர்தல் தொடர்பாகவும் தமிழர்களுடைய இருப்பு தொடர்பாகவும் அதிகமாக கதைத்ததன் காரணத்தினால் நான் இந்த 4.5 வருடங்களில் எங்களுடைய மக்கள் எதிர்நோக்கிய ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள் முன் கூற விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், தமிழர்களுடைய வாக்கை எடுத்தவர்கள், எங்களால் தான் எல்லாம் முடியும் என்று நினைத்தவர்கள், எங்களால் தான் எல்லாம் நடக்கும் என்று சொன்னவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த 4.5 வருடங்களில் தமிழர்களுடைய வாக்கால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னினம் சார்ந்த குடிமக்களுக்கு சகலதும் செய்தார்கள். ஆனால் தமிழர்களுடைய வாக்கை எடுத்த அவர்கள் தமிழருக்கு என்ன செய்தார்கள்? ஒன்றும் செய்யவில்லை. நான் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டே ஆக வேண்டும். புத்தள பாடசாலை பற்றி இதற்கு முன்னுக்கு கதைத்தவர்கள் கதைத்திருந்தார்கள். நான் 2016ஆம் ஆண்டு முதல் நான் போரிட்டேன், மனதில் வைராக்கியம் கொண்டேன். எங்களுடைய மாணவர்களுடைய மருத்துவ கூட அனுமதி மறுக்கப்படுகிறது. பல மாணவர்கள் அதில் வங்காளியை சார்ந்தவர்கள். அவர்களுடைய மருத்துவ பீட அனுமதி மறுக்கப்படுவதற்கு காரணம் இந்த புத்தள பாடசாலைகள். அந்த புத்தள பாடசாலைகளை புத்தளத்தில் வைத்திருந்தது யார்? ரிஷாட் பதூர்தீன். அந்த ரிஷாட் பதூர்தீனுக்கு யார் வாக்கு போட்டது? தமிழர்கள். தமிழர்களை அழிக்கிறவர்களுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்கின்றோம். எம்மின மக்களுடைய எதிர்காலத்தை நசுக்கின்றவர்களுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுக்கின்றோம். சொந்த விஷயத்துக்காக எங்களுடைய இனத்திற்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் துரோகம் செய்கின்றோம். கடந்த முறை செய்தோம், இந்த முறையாவது திருந்த வேண்டாமா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அவருடைய செயல்பாடுகள் என்னவென்று பாருங்கள். நான் போராடி 2019ஆம் ஆண்டு வடமாகாண ஆளுநரையும் வடமத்திய மாகாண ஆளுநரையும் ஒன்றாக இணைத்து ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடுவதற்கு நான் 100% செயற்பட்டேன். பல தடவை குருநாகல் சென்றேன். வடமத்திய மாகாண ஆளுநரை சந்தித்தேன். 16ஆம் ஆண்டு முதல் பல முறை வடமத்திய மாகாண முதலமைச்சரை சந்தித்தேன். என்னத்திற்காக? எங்களுடைய பிள்ளைகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் அந்த பல்கலைக்கழக அனுமதியை பெற வேண்டும் என்பதற்காக.
ஒரு அமைச்சர் தடுத்தார், ரிஷாட் பதூர்தீன் தடுத்தார். நான் 3 வருடங்கள் போராடி அதை வெற்றி பெற்றேன். இதுதான் உண்மை. இது ஒரு விடயம். 2017ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரை நடக்கிறது. மன்னார் மாவட்ட விவசாயிகளுக்காக, மன்னார் மாவட்ட விவசாயிகளுடைய நலன் கருதி தாராபுர குளம் புனரமைப்பதற்கு முன்மொழியப்படுகிறது. ஏன் பங்காளியில குளம் இல்லையா? தாராபுர குளத்தில் எத்தனை ஏக்கர் நிலங்கள் விவசாயம் செய்யப்படுகிறது? எங்களை மக்களை ஏமாற்றுகிறார்கள். எங்களுடைய மக்களை ஏமாற்றி தன்னுடைய சொந்த விடயத்துக்காக மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். நான் உடனே பார்த்து கொண்டிருக்கிற, நான் எழும்பி சண்டை பிடிச்சினான். ஜனாதிபதி மன்ற சபையில் இருந்தார். அந்த பொழுது நான் சண்டை பிடித்தேன். மன்னார் கட்டுக்கரை குளத்துக்கு 162 ஊட்டல் குளங்கள் இருக்கிறது. 30,000 விவசாய நிலங்கள் இருக்கிறது. 30,000 ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகிறது. அந்த பல குளங்களில் 50 வருடத்திற்கு மேலாக ஒரு பல குளங்கள் புனரமைப்பு செய்யப்படவில்லை. அப்படி இருக்கின்ற போது ஒரு அமைச்சர் குளிப்பதற்காக நீங்க குளத்தை கட்டுகிறீர்களான்னு கேட்டேன். அதன் பயனாகத்தான் கட்டுக்கரைக்கு என்னால் 300 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க வைத்தவன் சார்ஸ். எனக்கு புரியவில்லை. ஏன் எங்களுடைய மக்களை அழிக்கிறார்கள் என்று தெரிந்தும் அங்கீகாரம் கொடுக்கின்றோம். ஜனநாயக ரீதியாக கொடுக்கின்றோம் அங்கீகாரங்களை. பறவைகள் சரணாலயம் 2008ஆம் ஆண்டு பங்காளை பேர்ட் சென்சுரி கெசட் பண்ணப்பட்டது. 2008ஆம் ஆண்டு ரிஷாட் பதூர்தீன் மேல்முடியேற்ற அமைச்சர், அவர் அமைச்சராக இருக்கின்ற போதுதான் இங்கே கெசட் பண்ணப்பட்டது. நான் அந்த விடயம் தொடர்பாக 4 விடயங்களை பாராளுமன்றத்தில் பிரேரணை கொண்டு வந்தேன். அது விஷயத்தை படிவா சொல்லி ஆகும். ஒன்று, ஆசிய அபிவிருத்தி வங்கியால கடலுக்கு போற ஓடைகள் வெட்டுவதற்காக பணம் ஒதுக்கப்பட்டிருந்தது. 11 ஓடைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. 4 ஓடைகள் பறவைகள் சரணாலயமாக கெசட் பண்ண காரணத்தினால ஆசிய அபிவிருத்தி வங்கி அந்த வேலைகளை செய்ய முடியான்னு சொல்லிட்டாங்க. இணைந்திருக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி மலர்